என் தம்பியோட கடையில எங்க அப்பாவும் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து இனிமே வேலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி கடைக்கு போனேன். பார்த்தா அவரு எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா மாதிரியே ஒருத்தரை என் தம்பி வேலைக்கு வச்சிருக்காரு. சரி ஓகே, தம்பிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஒரு மாஸ்டரா தேவைப்படுது. ஸோ அதனால என் தம்பியோட கடைக்கு எங்க அப்பா மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டரை அவரு நம்ம ஹோட்டலுக்கு பரோட்டா மாஸ்டரா வச்சிருக்காரு. நாங்க போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையில சொல்லக்கூடாதுங்க, அவர் போட்ட பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை வச்சு ஆனியன் முட்டை ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்ல வேற லெவல்ல இருந்துச்சு. முன்ன விட என் தம்பியோட கடையில இப்ப டேஸ்ட் அதிகமா இருக்கு. நானும் என் தம்பி கிட்ட சொல்லி முட்டை ரோஸ்ட், முட்டை வச்சியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம தம்பியோட கடை சேலம் சாரதா காலேஜ் ரோட்ல சண்முகா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ சேலத்துல இருந்து நிறைய பேர் நம்ம தம்பியோட கடைக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க. இன்னும் நம்ம தம்பியோட கடைக்கு வராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா தம்பியோட கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பா அம்மாவோட பழைய போட்டோ என்கிட்ட இருக்கு, அதை நீங்க புது போட்டோ மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்படி பழைய போட்டோவா நமக்கு வந்த போட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி புது போட்டோவா நம்ம மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இது மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்க பழைய போட்டோவை இதே மாதிரி புது போட்டோவா ரெடி பண்ணி தரணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ, இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.